நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக்காரு வியூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் மறுபக்கம் வக்கீலும் பேசினுக்கிறத அழகாக சும்மா ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. நம்ம மல்லி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொன்னால் விஜய் 100% நம்ப மாட்டார். அது மல்லியே சொன்னாலும் சரி, வெண்பாவும் சொன்னாலும் சரி, என் அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, அப்படிப்பட்ட என் அம்மாவை தப்பாக பேசாத, நீ தவறோட கண்ணோட்டத்தில் பார்த்தா அது அப்படிதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு அட்வைஸ் சொல்லி ஒரு பக்கம் விஜயை ஒரே அடியாக முடுக்கி விட்டுருவாரு. அப்படிப்பட்ட விஜய் கிட்ட ஆதாரத்தோட தாங்க நிரூபிக்கணும். ஏன்னா நம்ம விஜய்க்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அக்கா மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. தன்னை இந்த உலகத்திலேயே அதிகமாக நேசிக்கிறது யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன் அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காரு அம்மாவுக்கு அடுத்து. அப்படிப்பட்ட தான் அக்கா மேலே அபாண்டமாக ஒருத்தர் பழிய போட்டால் அது எந்த யாராக இருந்தாலும் சரி ஏற்றுக்க மாட்டாங்க. தனக்கு பிடிச்சவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் அவங்க செஞ்சாங்கன்னு நம்ம சொல்கிற போது அது ஏற்றுற மனப்பான்மை வராதுங்க. அந்த ஒரு மனப்பான்மையில் தான் நம்ம விஜய் இப்போதைக்கு இருக்காரு. இதனால தான் ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீல் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறார், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷம் இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆமாம் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைன்னு வந்தால் கண்டிப்பாக அவர் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எங்கே போச்சு, அவர் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு டெபாசிட் ஆச்சா இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நுழைக்க ஆரம்பிக்குவாங்க. அந்த சமயத்தில் கையும் களவுமாக மாட்டிடுவீங்க. நீங்கள் எந்த அமௌண்ட்டுக்கு எப்போ எப்படி எடுத்தீங்க, செக் மூலிமா யார் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டீங்க, இல்லை கையிலே வித்ட்ராவல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ காசையும் கையில் எங்கே வித்ட்ராவல் பண்ண முடியும் சார், அதெல்லாம் டேரெக்டாக ஃபாரினில் இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டேன். ஐயோ என்ன மேடம் இவ்வளோ முட்டாள்தனமாக செஞ்சு வச்சுருக்கீங்க, இப்போ எல்லாமே சிபிஐ கைக்கு போயிடும், அவங்க வந்து இதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருவாங்க, உங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்கள் ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வேறு வழியே இல்லையா, கண்டிப்பாக இதுக்கு வேறு வழியே இல்லை மேடம், வேறு எதனா ஒன்று தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் நடுங்கி நிற்கிறாங்க. இந்த சமயத்தில் இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது மேடம், அந்த அமௌண்ட்டெல்லாம் விஜய் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துட்ட மாதிரி நீங்கள் இது பண்ணுறேங்க, அந்த அமௌண்ட்டை எல்லாருக்கும் டெபாசிட் ஆகிற மாதிரி பண்ணுறேங்க. இதுக்கப்புறம் வேறு எதனா ஒரு பிரச்சனையில் விஜயை பிடிச்சிடலாம். இந்த விஷயத்தில் நீங்கள் கையுங்களமாக மாட்டினீங்களான்னா உங்களோட எல்லாமே போயிடும், கடைசியில் உங்கள் தம்பி கூட உங்களை நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுன்னு வந்து நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான் சார், இப்போதைக்கு நான் பின்வாங்கிறது தான் புத்திசாலித்தனம், அதை விட்டுட்டு இல்லை என்னால் முடியாது, நான் எப்படி பின்வாங்க முடியும், நான் எதுக்காக வாங்கணும், இந்த சொத்தெல்லாம் நான் ஆள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தா கடைசியில் ஒரு சிங்கி அடிக்கிறதுக்கு தான் நான் லாக்கி ஆக மாட்டேன். அது எனக்கே நல்லா புரிஞ்சிச்சு சார், அதனால் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக புரிய வச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் பாருங்கள் என்னோட ஆட்டம் சரியான அதிரடியான ஆட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. அடியே ராஜேஸ்வரி, கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் புத்தி இல்லாமல் என்ன வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு தெரியாமல் முட்டாள்தனமாக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போவே இதுக்கு மேலே இவங்க வேறு மூளை யூஸ் பண்ணுறாங்களா, இதெல்லாம் விஜய் கிட்ட காட்டினா விஜய் வந்து இப்போதைக்கு எதுவும் இதெல்லாம் எங்கள் அக்கா கிட்ட நீயும் கேட்காத, நானும் கேட்க மாட்டேன், கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நான் வெளியே வந்துடுவேன், வந்து அவங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த 3வது நாள் எல்லாமே சால்வ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கேஸை வந்து வாபஸ் வாங்கிறாங்க அவங்க பார்ட்னர்ஷிப் எல்லாருமே. உடனே நம்ம ராஜேஸ்வரி கஷ்டப்பட்டு உனக்காக தானே எல்லாம் பண்ண, உங்கள் அக்கௌண்ட்லேயே தான் இருந்திருக்கு, சர்வர் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூஸ் சொல்கிறாங்க. பேங்க் மேலே கேஸ் போடலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்மளோட மரியாதை நாமளே காப்பாற்றிக்கணும், தேவையில்லாமல் இதை பெருசாக்க வேணாம். நியூஸ்னு ஒரு பக்கம் இந்த மாதிரி சிறந்த முறையில் இயங்கி கொண்டு இருக்கும் விஜய் நிறுவனம் எந்த ஒரு இதுவும் செய்யலை, மோசடியும், அது கரெக்டாக பேங்க்கோட சர்வர் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மல்லி இருந்துன்னு ஏன் விஜய் இந்த மாதிரி பண்ணீங்க, அவங்கள மாட்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மல்லி, இன்னும் அவங்கக்கிட்ட நிறைய எனக்கு வேலை ஆக வேண்டியது இருக்குது, நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஞ்சிதம் ஒரு பக்கம் மூளை சந்தில் இருக்கான்னு அப்படியே அழுந்துன்னு இருக்காங்க. என்னடா இவளை நம்பி கை எல்லாமே போச்சு, இவனை நம்பி எல்லாமே போச்சு, நான் யாராக தான் நம்புறது, என் வாழ்க்கை எல்லாருமே ஒரு பக்கம் அப்படியே சும்மா இந்த இது சிலந்தி இருக்குல்ல, சின்ன நூலில் தொங்கின்னு இருக்குமே, கட்டானால் கீழே விழுந்து அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் தொங்கிட்டு இருக்கேன். எனக்கு நிரந்தரமான ஒரு இடமும் இல்லை, எண்ணமும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன தான் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கிறோமோ அந்த தீங்கு தான் நமக்கு திருப்பியும் அப்படியே சும்மா பல மடங்காக வந்து நினைக்கும். நீங்கள் நல்லதாக விதைக்கிறீங்களா, நல்லதே உங்களுக்கு பல மடங்காக அறுவடையாக தருங்க. அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் தப்பு செஞ்ச ஒரு விஷயம் உங்களவே வந்து இப்போ தாக்குதுன்னா அது நீங்கள் பண்ண தீமை தான். இப்போ நம்ம ரஞ்சிதம் திருந்திட்டாங்க, இதுக்கு மேலே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், விஜய் கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க மாமா, இவ்வளோ நாள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு, நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீ போவாதே இரு, உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னோட கடமை, அதனால் நான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருவேன், உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்துருங்க, மாப்பிள்ளை இப்போதைக்கு சாதாரணமாக தான் இருப்பார், அவர் படிச்சுக்கிற படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவருக்கான சிறந்த வேலையை நான் போட்டு கொடுக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு தனியாக ரெசார்ட் 2 வாங்கி தந்துடுறேன், யாருன்னு சொல்லிட்டு கேட்க அரவிந்த்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரவிந்த் மேலே ஆல்ரெடி நம்ம ரஞ்சித்துக்கு ஒரு கண்ணுங்க, ஏன்னா அரவிந்த் பேசுகிற பேச்சு எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே மெச்சூரிட்டியாகவும் ரொம்பவே பக்குவமாகவும் ஒரு அறிவாளி
எப்படி ஒரு புத்தர், அதாவது புத்தர் மாதிரி ஒரு பக்கம் நல்லா பேசுகிறாரு, பேச்சு திறமை இருக்குது. அவர் பேசின பேச்சில் இவங்களே ஒரு சில வார்த்தையெல்லாம் மயங்கிட்டு இருக்காங்க. அதனால் சரி ஓகே அரவிந்தன்னதும் ஓகே சொல்லிடுறாங்க. அரவிந்துக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாயிருது, எப்படியோ ஒன்று டப்பா நம்ம வாழ்க்கையில் நல்ல முறையாக கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.